அன்பர்களே, உங்களுக்கு அடைக்கலத்தின் பெருமை பற்றி சொல்லும் பொழுது அடைக்கலத்தை மதிக்காதவர்கள் கதி என்ன என்பதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ அந்த அடுத்த எபிசோடு வந்துடுது. ராமாயணத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி இன்றைய தினமும் வரைக்கும் விவாதத்திலையும் இருக்குது. ராமபிரான் வாலியை மறைந்திருந்து கொன்றார். சுக்ரீவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். சுக்ரீவா, உனக்கு இவ்வளோ தொந்தரவு செய்த உன் அண்ணனை நான் கொள்கிறேன். சுக்ரீவன் நம்பலை. தங்கள் அண்ணனுடைய வலிமை அவனுக்கு தான் தெரியும். அவன் ராமன்கிட்ட வெளிப்படையாக சொன்னான், ராமா, எங்கள் அண்ணன் வலிமையை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், உன் வலிமையை நான் பார்த்ததில்லை. உன்னை நம்பி அவனை நான் போருக்கு எப்படி அழைக்கிறது? எத்தனை தடவை அடி வாங்கி ஓடி வந்திருக்கேன். எதை செய்தால் நீ நம்புவாய்? ராமன் கேட்டான். உடனே ஒரு எலும்பு கூட காண்பிச்சு, இது எங்கள் அண்ணா இன்றைக்கி எரிஞ்சான், இது எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறேன், அதை பார்த்து செய்கிறேன். இடது கால் கெட்டவர்களால் எம்பினான், அதை நம்பினான். அது அவுட்டர் ஸ்பேஸ் போயிடுது, இப்போ கூட உள்ளே சுற்றிட்டே இருக்குங்கிறார். அப்போது சுக்ரீவன் நம்பிக்கை வரல அவனுக்கு. அவன் சொன்னான், எங்கள் அண்ணா எரிஞ்ச பொழுது இது மாம்சமும் ரத்தமும் இருந்து வெயிட்டு ஜாஸ்தி, இப்போ உலர்ந்துடுது, இப்போ என்ன செய்யா நம்பு, இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். 7 மராமரம் இருக்குது. இந்த மராமரத்தில் ஒரு மரத்தையாவது நீ வீழ்த்தினா போகிறேன். எங்கள் அண்ணன் அந்த காலத்தில் இங்கே வருவான், இப்போ இங்கே வரக்கூடாதபடி அவனுக்கு தடை இருக்குது, வரதில்லை, அதனால தான் நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன். இந்த 7 மராமரத்தையும் அவன் சாப்பிட்டு வந்து காலத்தால் எக்ஸசைஸ் இப்படி ஒரு ஆட்டுவான். நீ ஏதாவது ஒரு மரத்தை உன் பானத்தால் வீழ்த்தேன், எம்பெருமான் 7ஐயும் ஒரே பானத்தில் வீழ்த்தினான். இவ்வளவு நம்பிக்கை உண்டாக்கித்தான் சுக்ரீவனை அழைத்து கொண்டு போரில் விட்டான். இவ்வளோ வலிமை உள்ள ராமன் வாலியை மறைந்திருந்து அடிச்சிருக்கான். ஏன் அடிக்கணும்? சில அன்பர்கள் சொல்கிறாங்க, வால்மீகி ராமாயணத்தில் மறைஞ்சிருந்து அடித்தா மாதிரியே இல்லை, நீங்கள்லாம் தப்பாக சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்திலேருந்து ராமனை போன்ற மாபெரும் போர் வீரன் ஒருவனை மறைந்து வீழ்த்தலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. சில அன்பர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் இருக்குது, நாய்க்குட்டி அடிக்கணும்னா நம்ம நாயே நேராக வந்து நில்லு, நான் உன்னை அடிக்க போகிறேன், தாக்க போகிறேன்னு நான் சொல்லுவோம். வாலி ஒரு மிருகம்தானே, என்ன இருந்தாலும் குரங்கு தானே. வாலியாகிற மிருகமும் சுக்ரீவனார் மிருகத்துக்கு அன்பு செலுத்தியது பெருமை. மிருகம்தான், அதை தாக்கும் பொழுது அதை போருக்கு அறிவிப்பு கொடுத்து நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தமெல்லாம் ராமனுக்கு உண்டா? இல்லை, வாலியோட நேரம் எதிர்க்கணும்னா இவருடைய வலிமையில் பாதி வாலிக்கு போயிடும், அவனுக்கு வரம் இருக்குது, அதுக்கு 5 தான் மறைஞ்சிடணும், நான் தப்பு தானே அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ராமபிரானுடைய வலிமைக்கு அளவே கிடையாது. இன்ஃபினிட்டி வலிமை. இன்ஃபினிட்டி வலிமையில் பாதி வாலிக்கு போனால் கூட இன்னும் இன்ஃபினிட்டி தான் ராமன் இருக்கும், அதில் பாதி போனால் இன்ஃபினிட்டி தான் இருக்கும். அதெல்லாம் அதுவும் சரியல்ல. பின்ன எதற்காக மறைந்தது தாக்கினான்? ராமபிரானை வாலியை கேட்டான், இப்படி மறைந்து என்ன தாக்கினியே? பரதனுக்கு அண்ணனா நீ? தசரதன் பிள்ளையா நீ? சீதை போன பிற்பாடு உனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, இப்படிலாம் சொல்லிட்டான். அதற்கு வால்மீகி ராமாயணத்தில் ராமனே பதில் சொல்வதாக, எந்த காரணத்தினால் நேரே அவனை தாக்கவில்லை என்பது ரொம்ப விரிவாக ராமன் சொல்லியிருக்கார். கம்பர் என்ன செஞ்சார்? வாலிக்கு பதில் இலக்குவன் சொன்னதாக அமைக்கிறார். அதில் இலக்குவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், நேரம் ஒன்று அடிச்சிருக்கலாம், ஆனால் ராமன் நேரம் வந்தோடனே ராமன் காலை நீ பிடிச்சிப்ப, எனக்கு அடைக்கலம் கொடுன்னு. அது இஷ்டம் இல்லை ராமனுக்கு, ஆகையினால நேரே தாக்கு. இந்த பதில் கம்பன் ஏன் சொல்லணும்? இது நம்மை சிந்திக்க வைக்கிறது. அதுவும் வாலிக்கு வாய்ப்பே தரமாட்டேன் விட்டாயிரம். மாபெரும் பாவிகளோடு திருந்துவதற்கு வாய்ப்பு தர வேண்டியது இறைவனுடைய கடமை. இறைவன் மனிதனாக வந்தபொழுது செஞ்சிருக்கணும் இல்லையும். ஏன்னா வாலி ராமன் காலில் விழுந்துட்டா என்ன போயிடுது? சுக்ரீவனுக்கு ராமராஜ்யத்தை கொடுத்துட்டு, வாலிக்கு தங்க ஊரை கொடுத்துட்டு, வாலிக்கு கிஷ்கிந்தியை கொடுத்துட்டு போயிடலாமே. அப்படிப்பட்டவன் தானே ராமன். அப்படிப்பட்ட ராமன் தானே ராவணனை பார்த்து இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னான். அப்போ மறுநாளைக்கு போருக்கு வராமல் இருந்தால் என்ன ஆகும்? விபீஷனுக்குள் அங்கேயே ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ராவணனும் மன்னிப்பு கேட்டு வந்தானே என்ன செய்வான் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். அதுக்கு கம்பர் சொல்கிறார், கோசல நாடுடைய வள்ளல். அப்போ ராமன் நினச்சான், நம்ம அதிர்ஷ்டம் ராவணன் திருந்தி வந்தால் ராவனுக்கு நம்ம ராஜ்யத்தை கொடுத்து நாம் காலில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ஏற்பட்ட அண்ணல் இந்த மாதிரி நினச்சாங்கிறது அதிசயமாக இருக்குது. லக்ஷ்மணன் ஏன் இப்படி சொன்னான்? அதில் பெரிய விஷயம் இருக்குது. உண்மையிலேயே ஏன் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒன்றை கம்பன் எழுதி இலக்குவன்ட்ட மூலம் ஒரு செய்தி கொடுக்குறான். வாலிக்கு ராமன் வாய்ப்பு தர விரும்பவில்லை, அடைக்கலம்.
காரணம் என்ன? வரலாறை பாருங்கள். வாலியும் சுக்ரீவனும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. வாலிக்கு ஒரு மாயாவி என்ற அரக்கரோட வாலி போரிட்டான். அப்போது விடியற்கால வேலை அது. அப்போ சுக்ரீவனும் அவனோடு இருந்தான். அந்த போரில் தோற்று ஓடினான் அந்த அசுரன். அவன் பின்னாடி வாலி போனான். சுக்ரீவனும் கூட துணைக்கு போனான். அவ்வளோ நெருக்கமான அண்ணன் தம்பிகள் தான். அவன் போனவன் ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சான். அப்போ வாலி சந்தேகிச்சான், அந்த குகைக்குள்ளேருந்து வேறு வழியாக மறுபடியும் வந்துடுவான். குகை எப்படி இருக்குன்னு தெரியாது, நமக்கு டோப்போகிராஃபி தெரியாது. இடையே சுக்ரீவா நீங்கள் வாசல்லையே இல்லை, திரும்பி வந்தான்னா அவனை பிடிச்சி வச்சுக்கோ, நான் வரேன், தாக்கிடலாம், ஒழிச்சுடலான்னு சொல்லிட்டு போனான். சுக்ரீவன் சின்சியராக காத்திருந்தான். பல நாள்கள் ஆகிடுத்து, வாலி மீளலை. அப்போ ஒரே ரத்த வெள்ளம் குகையிலேருந்து வந்தது. ரத்தம் சிவப்பு தானே எல்லாருக்கும். சுக்ரீவன் என்ன நினைக்கணும், அந்த மாயாவி போயிருப்பான் போல் இருக்கு, அதனால் அவனுடைய ரத்தம் இது, அவனுடைய ஆள்கள் ரத்தம்னு நினைக்கலாம். ஆனால் ரத்தத்தை கண்ட உடனே அவன் ஒரு டென்ஷனில் போயிட்டான். நம்ம அண்ணனுக்கு தான் ஆபத்து வந்துடும். எப்பொழுதும் ஒருத்தர் ரொம்ப நேசம் வச்சுருந்தா இப்படி தான் தோணும், அவருக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு. வீட்டில் அது ஸ்கூட்டர் அடிபட்டுச்சுங்க, ஒரு பையன் கீழே வந்திருக்கான்னு சொன்னால் உடனே இளையம் பிள்ளை உள்ள தாய் தம்பிள்ளையோன்னு அஞ்சுறான். அது மனிதர்களுடைய இயல்பு. அதிக பாசம் வச்சதுனால வருது. அதிஸ்நேக பாபசங்கின்னு காளிதாசன் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சைக்காலஜி. அதனால தான் சுக்ரீவன் வாலிக்கு தான் ஆபத்து நினச்சின்னு வாலியை கொண்ட அரக்கர்கள் வெளில வரக்கூடாதுன்னு மாபெரும் பாறையை ரொம்ப கஷ்டப்பட்டு குகை வாசலை வச்சு குகையிலேருந்து வெல்ல முடியாது, யாரும் வர முடியாதபடி அடைச்சி கிஷ்கேத்துக்கு ஓடி வந்து பரபரப்பாக செய்தியை சொன்னான். துயரங்காத்தார்கள். அடுத்தபடி மன்னன் வேணுமேனு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார்கள். அந்த பட்டாபிஷேகம் தலை தண்ணி கொட்டியிருக்காங்க, மேலே கிரீடம் வச்சுருக்காங்க, ஈரத்தலை. அப்போது வாலி வந்துட்டான். சபையில் வாலி நிழலாடுறது. வாலியின் பேயா வாலியான்னு ஒரு விதத்தில் ஐயப்பட்டு பார்த்தா காலெல்லாம் தலையில் தான் இருக்கு. அவள் சுக்ரீவனுக்கு இப்போ தான் உரைச்சிது. ஓஹோ, அண்ணா வந்து அவங்கள கொண்டு இருக்கலாம், அந்த ரத்தமாக இருக்குது, நாம் தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னு நேராக சுக்ரீவன் வாலியின் காலடியில் இந்த கிரீடத்தோடு விழுந்தான். அண்ணா தெரியாதனமாக பண்ணிட்டேன், உனக்கு ஆபத்துன்னு எண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. உடனே சுக்ரீவனை மன்னிச்சிருக்கலாம், அதில் போடா வேற எங்கேயாவது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வாலி அந்த வாய்ப்பே கொடுக்கல, ஓங்கி காலால் உதைச்சுட்டான். இதை சுக்ரீவனே ராமன்ட்ட சொல்லியிருக்கான். இது ராமனை ரொம்ப தாக்கிடுத்து. தன்னை அடைக்கலம் புக வந்தவனுக்கு அடைக்கலம் புகாதவனுக்கு தான் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நெறி, நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் யாரை மன்னிக்க மறுத்தால் நம்மை மன்னிக்க இறைவன் மறுக்கலாம் அல்லவா? எனவே நாம் மற்றவர்களை மன்னிக்க பழகணும். மன்னித்தோமானால் அவன் மன்னிப்பை நாம் பெறலாம். இதுதான் லக்ஷ்மணன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக கம்பன் வச்சுருக்கான். அதனால தான் இந்த கிஷ்கிந்தை என்று அந்த ஊருக்கு பெயர். அந்த காண்டத்துக்கே கிஷ்கிந்தா காண்டம் பேர். ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, கிஷ்கு என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அதுக்கு அடைக்கலம்னே அர்த்தம். நான் கிஷ்கு ஏதோ வடநாட்டு நடிகை பெயர் மூலம் இருக்கேன்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை. அது கிஷ்கு என்று சரணாகதிக்கு பெயர். இது ஆகமங்களிலே இருக்குது. அந்த கிஷ்கிந்தை என்றால் சரணாகதியை பறிக்கிறவன், சரணாகதியை மீறியவன், அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை சொல்கிற காண்டம். ஆகையினால் அடக்கலரியின் மேன்மையை காட்டக்கூடிய காண்டம் என்று அதை கிஷ்கிந்தா காண்டம் என்று சொன்னார்கள். ராமபிரானுடைய இந்த கருத்தை இலக்குவன் மூலம் கவியரசன் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு காட்டினார். சரி, அடுத்தபடி என்ன சொல்லணும் நாம் உங்களுக்கு ராமாயணத்தில்? அதுவா, காக்கை ஏன் காக்கா என்று பெயர் பெற்றது, ஏன் காக்கான்னு கரையிறது, அதை பற்றி சொல்லுவோமா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.